ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ப்ரௌன் ரைஸ் வச்சு இட்லி தோசை பண்ணலாம் வாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ப்ரௌன் ரைஸில் பண்ணதுன்னே சொல்ல முடியாது. கலர் தான் கொஞ்சம் லைட்டாக இருக்குமே தவிர ரொம்பவே நல்லாயிருக்கும். இட்லி நல்லா ஸ்பாஞ்சியாக வரும், தோசையும் கிறிஸ்பியாக நல்லா வரும். அதுக்கு நான் ஃபஸ்ட்டே ப்ரௌன் ரைஸ் ஒரு 1.5 உலக்கு, இந்த உலக்கில் 1.5 உலக்கு ஊற வச்சுருக்கேன். இப்போ ஒரு 3/4 உலக்கு, அதாவது 2:1 மாதிரி, அதில் பாதி போடணும். 3/4 உலக்கு உளுத்தம்பருப்பு ஊற வச்சுருக்கேன். அப்புறம் 3/4 உலக்கு ரெட் அவுல், ஒயிட் அவுல் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ரெட் அவுல் இருந்ததுனால எடுத்துக்கலாம். அது ஒரு 3/4 உலக்கு, அதையும் ஊற வச்சுக்கோங்க. நல்லா எல்லாம் 10 நிமிஷம் ஊறட்டும். அது ஒரு 4 hours 5 hours ஊறட்டும் அந்த அரிசி. இது ஒரு 1/2 hour எல்லாத்தையும் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ மிக்சியில் அரைச்சிடலாம். ஃபஸ்ட்டு அவுல் எடுத்து நல்லா அரைச்சிக்கோங்க. இந்த செட் தோசை அதில் கூட சொல்லியிருப்பேன். அவுலை எப்பயுமே அரிசி கூட சேர்த்து போடாதீங்க, அரையாது. அவுல் தனியாக வச்சு எப்பயுமே அரைங்க. நல்லா பொங்க பொங்க இது மாதிரியே உளுந்து மாதிரி அரைச்சி பாருங்கள். எந்த ஒரு தோசைனாலும் ஸ்பாஞ்சியாக நல்லா இருக்கும். இது அரைச்சக்கப்போ இது கூடவே நம்ம உளுந்தையும் போட்டுக்கலாம். ரெண்டையும் சேர்த்தே அரைச்சிக்கலாம். இட்லிக்கு சில பேர் இட்லி தோசைக்கெலாம் அவுல் போடுவாங்க. ஸோ அந்த தோசை கூடயே போடாமல் ஃபஸ்ட்டே அதை கொஞ்சம் அரைச்சிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும், ஸ்பாஞ்சியாக இட்லியோ தோசையோ. இது ஒரு டிப்பு. இப்போ ரெண்டையுமே அரைச்சாச்சு. ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட்டு அந்த ப்ரௌன் ரைஸை தனியாக போட்டுக்கலாம். இது ஒரு 5-6 hours நிறையாவே ஊறணும். பிகாஸ் அது ரொம்ப ஹார்டாக இருக்கும். மேக்ஸிமம் எல்லாம் அந்த ப்ரௌன் ரைஸில் சாதம் பண்ணி சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா ரொம்ப சவுக்கு சவுக்குன்னு இருக்கும். எப்படி நீங்கள் செஞ்சாலுமே அதை வடிகட்டி பண்ணாலும் சரி, ரொம்ப விசில் வச்சாலுமே அதுக்கு ஒரு மாதிரி சவுக்கு சவுக்குன்னு தான் இருக்கும். அது பிடிக்காதவங்க இந்த மாதிரி இட்லி தோசை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக நல்லா இருக்குது. பிகாஸ் அதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ப்ரோட்டீன், அயன், கால்சியம் அப்படின்னு நிறைய அதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குனால அப்பப்போ இந்த மாதிரி தோசையாக இட்லியாக பண்ணி சாப்பிடுங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நான் இது உப்பு போட்டு கரைக்கலை, அப்படியே தான் கரைச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு டே மார்னிங் நல்லா இப்படி பொங்கி வந்திருக்கு பாருங்கள். இப்போ தான் உப்பு போடணும். ஏன்னா இந்த மாதிரி வரகரிசி, அப்புறம் இந்த குதிரைவாளி அரிசி, மில்லட்ஸ் தோசை இட்லி பண்ணுறவங்க, இந்த மாதிரி தோசை இட்லி பண்ணுறவங்க நெக்ஸ்ட்டு டே காலையில், அதாவது புளிச்சதுக்கப்புறம் அதை இது பண்ணுங்கள், உப்பு போடுங்க. நைட்டே இது போட்டு உப்பு போட்டிங்கன்னா ரொம்ப நேரம் அது புளிக்கிறதுனால ரொம்ப புளிச்ச ஸ்மெல் வரும். இப்போ கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள். அது புளிச்சதுக்கப்புறம் அதில் உப்பு போட்டு கரைச்சி பண்ணுங்கள். அதாவது இது இட்லி சுடுறதுக்கோ தோசை சுடுறதுக்கோ ஒரு 10 நிமிஷம் முன்னாடி உப்பு போடுங்க போதும். இங்கே பாருங்கள், தோசை எப்படி நல்லா தேக்க பெருசு அவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். கிறிஸ்பியாக அவ்வளோ சூப்பராக இருக்குது. நார்மல் தோசை மாதிரியே தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ தோசை ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இட்லியும் பண்ணிக்கலாம். இட்லி இதே மாதிரி இட்லி பாத்திரத்தில் எண்ணெயை தடவிட்டு எப்பயும் போல் நம்ம பண்ணுறது தான். அதே ஒரு 5 minutes, எவ்வளோ நீங்கள் நார்மல் இட்லி வைப்பீங்களோ அதே நிமிஷம் வச்சாலே போதும். எக்ஸ்ட்ரா அது வைக்கணும்லாம் கிடையாது. இதுமாதிரி நல்லா ஸ்பான்சியாக சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. நான் ஒரு 5 நிமிஷம் வச்சு எடுத்துருக்கேன் பாருங்கள். எவ்வளோ ஸ்பான்சியாக எவ்வளோ நல்லா இருக்குன்னு பிச்சு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதுக்கு நல்லா இட்லி, சாம்பார், சட்னி அந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா, சைடிஷ் நல்லா காரசாரமாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அடிக்கடி இந்த மாதிரி மில்லட்ஸ் தோசை, ப்ரௌன் ரைஸ் தோசை, அப்புறம் ரெட் ரைஸ் இதே மெஷர்மெண்ட்டு தான். சேம் ரெட் ரைஸும் இதே மாதிரி மெஷர்மெண்ட்டில் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். பசங்களும் சாப்பிட்ருவாங்க. பிகாஸ் ராகி இட்லி தோசையெல்லாம் கலர் ரொம்ப டிஃபராக இருக்கும்னால சாப்பிட மாட்டாங்க. இது கலர் பெருசாக ஒன்றும் உங்களுக்கு தெரியாத மாதிரி நிறைய சாம்பார் சட்னிலாம் ஊற்றி கொடுத்தீங்கன்னா அந்த கலர் கூட தெரியாது, சாப்பிட்ருவாங்க. வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ் ஆகுது. ஃபில்லிங்காக இருக்குது வயிறு. இது ஒரு 3 இட்லி சாப்பிட்டாலே, நான் அன்றைக்கி காலையில் சாப்பிட்டது எனக்கு ஒரு ஈவினிங் வரைக்குமே பசி எடுக்கவே இல்லை, அவ்வளோ ஃபில்லிங்காக இருந்துச்சு. இதே மாதிரி தான் ரெட் ரைஸ் இட்லி தோசையும் பண்ணுவேன். அதுவும் நல்லா ஃபில்லிங்காக சூப்பராக இருக்கும். இதுக்கு சூப்பர் காம்பினேஷன் பிரண்டை சட்னி பண்ணலாம் வாங்க. இதுவும் தக்காளி வெங்காய சட்னி மாதிரியே தான் பண்ணுவேன் நான். இதுவும் அப்பப்போ இதில் உங்களை ஃபுட்டில் சேர்த்துக்கோங்க. பிரண்டை கால் வலி, மூட்டு வலி, இந்த ஹீல் பெயின் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப நல்லது. எலும்பை நல்லா வலுவாக்கும். ஸோ வளர்கிற பசங்களுக்கும் சரி, ஒரு 40 years 50 yearsக்கு மேலே மெனோபாஸ் அந்த மாதிரிலாம் இருக்கிற லேடிஸ்க்கு அடிக்கடி இந்த பிரண்டை சட்னி பண்ணி சாப்பிடுங்க.
சும்மா அதுக்குன்னு தனியாக தொகைகள் இது பொடியெல்லாம் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா நமக்குமே நம்ம சாப்பிட்ருவோம்னா பசங்க சாப்பிட மாட்டாங்க, நமக்குமே கொஞ்சம் கஷ்டம்தான். பட் இந்த மாதிரி நீங்கள் சட்னி பண்ணும்போது இது கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஒரு 4-5 பீஸ் தான், நான் நிறையா போட்டிருக்கேன், ஒரு 4-5 பீஸ் கூட சேர்த்துக்குங்க. நீங்கள் எந்த ஒரு தக்காளி சட்னியோ கார சட்னி எது பண்ணும்போது 4-5 பீஸ் இதை சேர்த்துட்டிங்கன்னா அதை சேர்த்துதே உங்களுக்கு தெரியாது, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். எப்பயும் போல் தக்காளி, வெங்காயம், பூண்டு, இஞ்சி, அப்புறம் புதினா, கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அரைக்கிறது தான். எக்ஸ்ட்ரா நம்ம இதை சேர்க்குறோம், அவ்வளோதான். முதல்ல இதை கொஞ்சம் போட்டு நல்லா எண்ணெயில் சுருங்க வதக்கிடுங்க. இல்லாட்டி கொஞ்சம் காரமாக, அதாவது ஒரு அரிக்கிற மாதிரி இருக்கும் நாக்கில். கொஞ்சம் நல்லா வதக்கிடுங்க, சுருங்கி கலர் மாதிரி வர வரைக்கும். அதுக்கப்புறம் எப்பயும் போல் நீங்கள் 1 by 1 தக்காளி வெங்காயம்லாம் போட்டு வதக்கலாம். நல்லா கொஞ்சம் காரசாரமாக சட்னி பண்ணிடுங்க. சாம்பார் இருந்தாலும் காரசாரமாக பண்ணிடுங்க, நல்லாயிருக்கும் டேஸ்டியாக. இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் 1 by 1 போட்டு வதக்கிடலாம். நான் நிறைய அந்த மாதிரி என்னோடய வீடியோஸ் போட்டிருக்கேன் சேனலில், செக் பண்ணி பார்த்துங்க. 100% வெயிட் லாஸ் ரெசிபீஸ் அந்த மாதிரி நிறையா போட்டிருக்கேன். ராகி களி, அப்புறம் கோதுமை களி, பாசிப்பயிறு தோசை, இந்த மாதிரி போட்டிருக்கேன்ல. வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே இதாகுது. இந்த மாதிரி நான் போட்டிருக்க ஐட்டம்னா நீங்கள் எவ்வளோ சாப்பிட்டாலுமே, இப்போ இந்த இட்லியும் பார்த்திங்கன்னா 3 இட்லி 4 இட்லி அந்த மாதிரி சாப்பிட்டா கூட உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகாது. அந்த மாதிரி ரெசிபீஸ் தான் நான் போட்டிருப்பேன் என்னோடய சேனலில், செக் பண்ணி பார்த்துக்குங்க. பாருங்கள், இப்போ பிரண்ட சட்னி ரெடி ஆகிடுச்சு. நம்ம நார்மல் சட்னி மாதிரியே தான் இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கும் டேஸ்ட்டும் அதே மாதிரி தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.